பாவி உன்னை தூக்கிட்டு போய் வைக்கோ. என்ன நடந்ததா? ஐயோ செய்யலாமாடா? செய்யலாமா? ஜனம்லாம் உட்காந்துக்கிறாங்க. இப்ப வேணாம், காலையில வேலை போக சொல்ல ஜனல சாச்சிட்டு செய்யலாமா? வயிறா எரியுதே. அங்கெல்லாம் கொதிக்குதுடா. அவ என்னடா செய்யறா? அந்த பாவிக்கு திரும்ப நடந்தா கூட நடக்கட்டும். இந்த உலகத்துல யாரும் செய்யாத சீர்வரிசை செய்யறானே. என்ன சீர்வரிசை செய்யறானே. கணக்கில்லாத யானை மேல உடன் பிறந்த தங்கச்சிக்காக அந்த அண்ணன் கொடுத்து அனுப்பலாம். விதி இல்லாத தேவையா இவன் கட்சிக்காரா? யாருக்கு விதி இல்ல? யாருக்கு வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சான்னா அவன் தெரியுமா? இல்ல அவனுக்கு தெரிஞ்சா என்ன டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா தீக்குறடா. உன்னை டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா. அப்ப கூட எந்த சம்சேர்னா தங்கத்துல ஊசி கேப்பாளா? பால் குடிக்கிற பாலாட கூட வாடா. எங்கடா அடுக்கும்? எங்கடா அடுக்கும்? எங்க அடுக்கும்? எங்க அடுக்கும்? வெளியே தேவையா? அது விதி இல்லாத தேவையா? நீங்க வருத்தம் கூட்டுக்காரு உன்னை குடிச்சு குடிச்சா வைக்க சொல்ல. பாப்பண்டா பாப்பண்டா. மறந்து போயிட்டா. மனைவி என்ன ஒரு பொறுமை, என்ன ஒரு அடக்கம். முண்ட தலைக்காணி மந்திர ஏத்தராப்பா. இவளை நான் திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். கண்ணகியின் மறு பிரிவியடா என் மனைவி. கண்ணகி அந்த மதுரை ஏற்றா நீங்க ஆளு ஏமாத்திட்டா. பத்தினி தெய்வமடா என் மனைவி. உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். கண்ணு தங்கச்சி இல்ல தங்கை. என்னடா பேசுற? குடும்ப நான் எத்த மறைப்பேன். என் மனைவிக்கு குழந்தையடா என் தங்கை. என் மனைவிக்கு குழந்தை போல என் தங்கை. நல்ல தங்கை வாயில போல என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு நான் ஒரு முடிவு செய்திருக்கின்றேன். இந்த வட மதுராபுரியில என் மனைவி சிலையை நான் வடிக்க போகின்றேன். நாட்டு மக்கள் எல்லாம் என் மனைவியை வணங்க வேண்டும். தெய்வமாக. ஆம்பளை பசங்க தான் வருவாங்க. அறியாத பசங்க பாக்கிறதுக்கு. அம்மா மூலத்துல கருவாரியில நின்னா அம்மா அகல்ல அவங்க திரிய போட்டு நெய்ய சொட்டு 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 மணி ஆட்டுவாங்க பாரு. கட 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 கட. அலங்காரி இருந்தாலும் எனக்கு பசி எடுக்கிறது அதிகமாக. உணவு அருந்த வேண்டும். புறப்படு புறப்படு. அருமையான விருந்துடா. என் மனைவி கை பக்குவம் இருக்கின்றது. ஐயா 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 அருமையான விருந்துடா. எல்லாம் அம்மிலே அடிச்சிருப்பா. ஆமாடா. கை வேகெல்லாம் காணாத போயிருக்கு. ஏய் பாருடா. அம்மாக்கு கை வேற அதிகம். கை வேக பாரு. கண்ணை நல்லா விட்டு பாரு. அப்படியே இருந்து பாருடா.
பாவி எனக்கு சொல்றேன் தகுமா உனக்கு இதெல்லாம் நாய் நடத்தும் நான் இப்பவே பாவி பாவி மூடுடா என்னங்க நாங்க ஒரு கூட்டா அன்னைக்கு ஒரு கூட்டா என்னங்க எனக்கு உணவா இருந்து இது எப்பயா என்னடா கோபால உணர்ந்தா உணவு அறிந்தது எனக்கு கொஞ்சம் அயற்சியாக இருக்கின்றது அதனால் உன் மடி மீது நான் சற்று நேரம் உறங்க வேண்டும் அப்படி ஆகட்டும் பாத்துக்க நான் எங்க போடுவா உள்ள போய் போட்டுருக்கேன் பாட்டுகளை இதம்மா பிடிடா என்ன பண்றது நாளை தானே பிடி நாளை மட்டும் எது கொடுக்குற பாத்துங்க எனக்கு இந்த கால் எப்படி ஆயிட்டோங்க அப்பா சொல்றீங்க கனவா கண்ணி அலங்காரி கேளாடி அலங்காரி கனவு கேளடி அலங்காரி கனவு கண்டே கேளாடி அலங்காரி கனவு கண்டி கனவு கண்டேன் தங்கை வரவும் கண்டேன் கேளடி அலங்காரி கனவு கண்டே கண்ணி அலங்காரி என் தங்கையின் நாட்டுக்கு நான் வர கனவு கண்டேன் கண்ணி என்ன சொல்றீங்க உண்மைதான் கண்ணி அலங்காரி பாருங்களேன் கண்ணி நான் வர கனவு கண்டேன் கண்ணி என்னங்க சொல்றீங்க உங்களோட தங்கச்சிக்கு தங்கை கண்ணி 12 வருடமாய் என்னடா இருக்கும்? 12 வருஷமாய் பஞ்சத்தினா 12 வருடமாய் பஞ்சத்தினால் மனம் பஞ்சத்தினால் கேளடி அலங்காரி கனவு கண்டே அலங்காரி 12 வருடமாய் பஞ்சத்தினால் என் தங்கையின் நாட்டுக்கு நான் வர கனவு கண்டேன் கண்ணே தங்கை மட்டும் தானே வராங்க என் தங்கை கண்ணே 7 பிள்ளையோடு தாயுமாக 7 பிள்ளையோடு தாயுமாக 7 பிள்ளையோடு தாயுமாக வரவும் கண்டே தங்கை வரவும் கண்டே தங்கை எதவும் கண்டேன் கேளடி அலங்காரி கனவு கண்டே உட்காருங்க தங்கை எனக்கு ஐயோ என் தங்கை இருங்க. நான் சொல்றது கேளுங்க நாங்க என்னங்க? என் தங்கைக்கு என்னானது என்று தெரியவில்லையடா உங்களோட தங்கச்சிக்கு நீங்க என்னங்க கொடுக்கல அவளுக்கு கொஞ்சமா என்னங்க கனவு கண்டதினாலே கனவு கண்டதினாலே கலவரப்படலாமா சாமி கனவு கண்டதினாலே கட்டிலுக்கு மேலே கெட்டு போச்சு மூளை மூளை கனவு கண்டதினாலே அலங்காரி உங்களோட தங்கச்சிக்கு என் தங்கைக்கு நாள் முதல்ல இருந்து எவ்வளோ சீர்வரிசை என்னங்க கொடுக்கல அனைத்து- என்ன கொடுக்கல அப்படி இருக்கும்போது அனைத்தும் கொடுத்தேனே ஆமாங்க அவளுக்கு என்னங்க பஞ்சம் வர போகுது நீங்க காணகம் போனீங்கல்ல ஆ. அதனால காணகம் போனாலே உனக்கு கொடுக்க முடியுமா இருக்கவே முடியாது தானே? அதனால அதனால்? ஒரு ஆம்பளைக்கு வந்து ஆ. ஒரு பொண்டாட்டியோட முந்தானி மேல பட்டுக்கிட்டே இருக்கணுங்க உண்மைதான் ஐயா அது மாதிரி இல்லைன்னா வீட்டுல தைச்சிக்கா என்ன ஏய், வாய் மூடுடா. அதனால வந்து உங்க மனசு வந்து கலங்கி போச்சுங்க அது ஒண்ணுமே கிடையாது அப்படியா ஆமாங்க அப்படியா அது மட்டும் கிடைக்காதுங்க உங்க உடம்பு வந்து ரொம்ப சூடா இருக்குது கூட இருக்குதா ஆமாங்க அதனால்? இதெல்லாம் எப்படி தெரியுமா என்னங்க இது சூட்டை பத்தின கூட்ட பத்தின வாழ்வு கொஞ்சம் ஓய்வு போய்
இருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் வச்சு குளிக்க வச்சா எண்ணெய் வச்சு ஊறணும். அனைத்துமே சரியாயிடுங்க. அப்படி என்றால் என் தங்கைக்கு எந்தவித ஆபத்து வந்திருக்கின்றது? அப்படியே ஆபத்து வந்தாலும் இந்த வந்தா நாங்க பாத்துக்க போறோம். ஊர்ல உலகத்துல தங்கச்சி வச்சுக்கிறேன். நீ அதுக்கு நீ காது ஏய், மூஞ்சில செத்துட்டு நான் பாவி கொஞ்சமா பேசு. என்னடா தெரிக்க விடலாமா இது மாதிரிலாம்? இருங்க இருந்தாலும் அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காதுங்க. அனைத்துமே பிரம்மை. அலங்காரி, இருந்தாலும் என் மன வேதனையானது சற்றுமே அடங்கவில்லை. எனக்கோ சற்று துயரமாக இருக்கின்றது என் மனதானது. இப்பொழுது குடிமக்கள் என்னிடத்திலே ஒரு நேரத்திலே ஓடி வந்து முறையிட்டு இருக்கின்றார்கள். கானகத்தில் இருக்க மிருகங்கள் நாட்டிலே பயிர்களை நாசம் செய்கின்றது என்று இப்பொழுது கானகம் சென்று என் மன வேதனையால் தீர வேண்டும் என்றால் கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாடி விட்டு வருகின்றேன். ஐயா, நீ வேட்டையாட போறீங்க, நான் அம்மாவோட வேலை செய்வேன். என்னோட தான் வர வேண்டாம் கானகம். அங்க வேலை செய்யாரு அங்க இருக்கிறாங்க வாடா. பணி பெண்கள் இருக்கின்றார்கள், என் மனைவியை பார்த்துக் கொள்ள. புறப்படு, நாம் இருவரும் கானகம் செல்ல வேண்டும். காட்டுக்கு கண்ணே, கானகம் செல்கின்றேன் கண்ணே, புறப்படுகிறேன். வரத்த கனவு கண்டாரமேடா. இத்தனை வருஷமா தாய் வீட்டுக்கு வராதவோ இவனுக்கு கனவு எப்படி வந்திருக்கும்? தெரியலையேடா. தங்க மீது உள்ள பாசம். ஆமாண்டா. அவ வரட்டும், என்னன்னு பாக்கலாம். அப்படியே புறப்பட்டு ஓடிடா.